தமிழ் வெண்பாவின் மூங்கிலிலை காடுகள். அத்தியாயம் 1. இருள் சூழ்ந்த அந்த இரவு வேளையையும் பின்னந்தி நேரமோ என்று எண்ணும் வகையில் திசை 8க்கும் தன் ஒளிக்கற்றைகளை பரவவிட்டபடி நடுவானில் சிம்மாசனமிட்டு வீற்றிருந்தது முழுநிலவு. அந்த முழு நிலவினால் கூட கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்கும் அதிகமான இடத்தை ஆக்கிரமித்திருந்த அந்த மூங்கில் காட்டின் ஊடே புகுந்து முழுதாய் வெளிச்சத்தை பாய்ச்ச முடியவில்லை. அந்த காடெங்கிலும் மூங்கிலிலை நிழல்களும் நிலவொளியும் என இருளும் வெளிச்சமுமாய் மாறி மாறி விரவிக் கிடந்தது. அங்கே விழுந்து கிடந்த சில நிழல்களின் தோற்றம் அச்சமூட்டவும் தவறவில்லை. மூங்கில் தண்டுகள் ஒன்றோடு ஒன்று உரசும் சத்தம் செவிவழி உயிர் தொட்டு பயத்தை தூண்டியது என்றால் மிகையில்லை. அதே நேரத்தில் நாய்கள் ஊளையிடும் சத்தமும் தூரத்தில் தவளைகள் கத்தும் சத்தமும் இன்னதென்று பிரித்தெறிய முடியாத அந்த காட்டிலே வாழும் சில பூச்சிகளின் சத்தமும் சேர்ந்து அந்த இடத்தை இன்னும் இன்னும் அமானுஷ்யமாக மாற்றிக்கொண்டிருந்தது. இந்த சத்தமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்னும் விதத்தில் அவளின் இதய துடிப்பு பல நூறாய் பெருகி அவளின் செவிப்பறையை தீண்டி அச்சத்தை கூட்டியது. உடலின் மெல்லிய நடுக்கம் இளைந்தோட உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வியர்வை ஆறாய் பெருகியது. அவள் நின்றிருந்த இடம் அவளின் வியர்வை துளிகளால் நனைந்து பிசுபிசுத்துப் போனது. மெல்ல நடுங்கும் கரம் கொண்டு இதயக்கூட்டை நீவிவிட்டு கொண்டாள் அவள். இருந்தும் அடங்குவேனா என்பதனைப் போல நொடிக்கு நொடி கூடிக்கொண்டே போனது அவளின் இதய துடிப்பு மட்டுமல்ல, பயமும்தான். வேறிடம் செல்ல மறுத்து வேரோடு நின்றுவிட்ட கால்களை உயன்று அவள் ஒரு எட்டு எடுத்து வைக்க கீழே காய்ந்து கிடந்த சருகுகள் அவளின் பாதம் பட்டு நொறுங்கும் சத்தம் கேட்டது. அதனால் உண்டான சத்தத்தினால் பயந்து இலைகளுக்குள் பதுங்கி கிடந்த பூச்சிகள் எல்லாம் விலகி வேறிடம் சென்றது. அதில் பயந்து போனவள் வேகமாய் ஒரு அடி பின்னோக்கி வைக்க தடுமாறி கீழே விழுந்திருந்தாள். விழுந்த வேகத்திற்கு மண்ணும் காய்ந்த சருகுகளும் அவளின் வியர்வை வலியும் தேகத்தோடு ஒட்டி உறவாடின. மெல்ல தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு எழுந்தமர்ந்தாள் அவள். எத்தனை முயன்றும் மனதை ஒரு நிலைப்படுத்த முடியவில்லை. அவளை அன்றி அங்கே வேறு யாரோ இருப்பதைப் போன்றே ஒரு பிரம்மை. அதுதான் உண்மையுமோ? மெல்லியதாய், மிக மெல்லியதாய் ஒரு சத்தம் காதுகளை கூர்தீட்டி சத்தம் அந்த திசையை உன்னிப்பாக கவனிக்க கால்களின் மிதிபடும் காய்ந்த சருகுகளின் சத்தம் அதுவென்று நொடியில் கண்டுகொண்டாள் அவள். இதயம் தாறுமாறாக துடிக்க இதுவரை காதால் கேட்ட கதைகளில் படித்த சினிமாக்களில் பார்த்த அமானுஷ்ய உருவங்கள் எல்லாம் ஒரு நொடி அவளின் கண்முன்னே அணிவகுத்து செல்ல தன்னையும் மீறி அனிச்சையாய் எழுந்து ஓடத் துவங்கியிருந்தாள் அவள். எதிரில் வரும் எதையுமே கண்டுகொள்ளாத ஒரு ஓட்டம், அசுர வேகத்தில் ஒரு ஓட்டம் என்று சொல்ல வேண்டுமோ? இனி ஒரு அடி கூட ஓட முடியாது என்ற நிலையில் இதயத்தை இறுக பிடித்தபடி மூச்சு வாங்க அப்படியே நின்றுவிட்டாள் அவள். எத்தனை நேரம் ஓடியிருப்பாளோ? அவள் அறிந்த வரை இந்நேரம் அந்த காட்டை விட்டு வெளியேறியிருக்க வேண்டும். இருந்தும் அவள் இன்னமும் அந்த காட்டினுள்ளேதான் நின்று கொண்டிருந்தாள். ஒருவேளை சுற்றி சுற்றி வருகிறாளோ? இருக்காதே. பிறந்ததிலிருந்தே பழகிய அந்த காட்டில் அவளுக்கு வழி தெரியவில்லை என்றால்தான் அதிசயம். அவளின் இதய துடிப்பின் சத்தத்தையும் மீறி கேட்கிறது ஒரு காலடி சத்தம். பயத்தில் இதயம் தொண்டைக்குழிக்குள் துடிப்பதைப் போலிருந்தது அவளுக்கு. இரு கைகளாலும் இதயத்தை இறுக பிடித்தபடி சுற்றும் முற்றும் கண்களால் தேட அந்த காலடி சத்தம் அவளை நெருங்கிவிட்டது. ஓட உதவாது தோய்ந்துவிட்ட கால்களை சிரமப்பட்டு அவள் நகர்த்த நினைத்தாலும் அதீத பயத்தில் அது நகர மறுத்தது. தனது இஷ்ட தெய்வங்கள் அத்தனைக்கும் அவசர வேண்டுதல் வைத்தாள் அவள். இப்போது மிக நெருக்கத்தில் கேட்கிறது அந்த காலடி சத்தம். அதிகபட்சமாய் அவளில் இருந்து ஒரு 10 அடி தூரத்தில்தான் இருக்க வேண்டும். ஆனால் இப்போது எந்த திசையிலிருந்து அந்த சத்தம் கேட்கிறது என அவளால் வரையறுக்க முடியவில்லை. ஒரு வழியாக மனதை திடப்படுத்திக் கொண்டு அவள் ஓட நினைக்கையில் பின்னால் இருந்து அவள் மீது பாய்ந்தது அந்த உருவம். அதிகாலை நேரம். மேற்கு திசையில் நிலவு தனது ஜாகையை அமைத்திருக்க கிழக்கே செம்பிளம்பாக சூரியன் மெல்ல மெல்ல மேலே எழுந்து கொண்டிருந்தான். இடைவிடாது ஒலித்த அவளின் கைபேசி அவளின் ஆழ்ந்த உறக்கத்தை கலைக்க மெல்ல சோம்பல் முறித்தபடி எழுந்தமர்ந்தாள் அவள். அவள் நன்முல்லை, 25 வயது, இளம்பெண். நல்ல சிவம் பார்வதியின் ஒரே ஒரு செல்ல சீமாட்டி.
அவளின் தந்தை நல்ல சிவம் நல்லாசிரியர் விருது பெற்று இப்போது ஓய்வில் இருக்கும் முன்னாள் தலைமை ஆசிரியர். அன்னை பார்வதி அந்த இல்லத்தின் அரசி. தந்தை மகள் இருவரின் இதயத்தின் அரசியும் கூட அவர்தான். முல்லை படித்தது இளங்கலை பொறியியல். தற்போது மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் பணியில் இருக்கிறாள். அவளுக்கு மிகவும் பிடித்தது ஓவியம். இப்போது எல்லாவற்றையும் விட அதிகமாக ஆதிரனை பிடிக்கிறது. அவள் கல்லூரி இறுதி ஆண்டின் பயிற்சிக்காக சென்ற நிறுவனத்தில் அவர்கள் குழுவிற்கு உதவிட வந்தவன் அவன். பின்னாளில் அந்த நிறுவனத்திலேயே அவளுக்கும் வேலை கிடைத்திருந்தது. அவர்களே அறியாத நொடியொன்றில் இயல்பாய் காதல் இருவருக்கும் இடையே மொட்ட விழுந்திருந்தது. இதோ இன்று அது திருமணத்திலும் வந்து நிற்கிறது. விடாது ஒலித்த கைபேசியை எடுத்து பார்க்க அழைத்திருந்தது ஆதியே. அவனின் பெயரை கண்ட மாத்திரத்தில் அனிச்சமாய் மலர்ந்து போனது அவளின் முகம். புன்முறுவலோடு கைபேசியை இயக்கி காதுக்கு கொடுத்தாள். என்ன விடிய முன்னமே சேவ கூவுது? எடுத்த உடனேயே இப்படித்தான் ஆரம்பித்தாள் அவள். பொட்டக்கோழிக்கு பொறுப்பே இல்லையா, அதான் சேவல் கூவி எழுப்புது என்றான் அவனும் படுகேலியாய். ஆரம்பிச்சிட்டியா? இப்ப எதுக்கு காலங்காத்தால ரம்பம் போடுற? எதுக்கு கூப்பிட்டேன்னு சீக்கிரம் சொன்னீனா நான் விட்ட தூக்கத்தை கண்டினியூ பண்ணுவேன் என்றாள் சோம்பல் முறித்தபடியே அவள். மணி 5 எருமை, இன்னுமா தூங்குற என அழுத்து கொண்டான் அவன். ஹலோ மிஸ்டர், வஞ்சிரையெல்லாம் எங்களுக்கு அர்த்த ராத்திரி. சும்மா வளன்னு பேசாம விஷயத்த சொல்லு, இல்ல போனை வச்சிருவேன் என்றாள் அவள். வச்சு தொலைச்சிடாதடி ராட்சசி, இன்னைக்கு கல்யாண புடவை எடுக்க போகணும், ஞாபகம் இருக்குதானே? ஒருவித கீழி வழிந்தோடியது அவன் குரலில். அதுக்கு இப்ப என்ன, 11 மணிக்கு தானே போறோம் என மிக அலட்சியமாய் வந்தது அவளின் பதில். 11 மணிக்குத்தான் போறோம், ஆனா இப்பையிலிருந்து நீ புடவை கட்ட ஆரம்பிச்சாதானே 2 மணிக்காவது கட்டி முடிப்ப என்றான் நக்கலாய் அவன். என்னது புடவையா? முடியாது முடியாது, அதெல்லாம் கட்ட முடியாது, நான் சுடிதான் போடுவேன். அடியே சொன்னா கேளுடி, அம்மா வேற ரொம்ப சென்டிமெண்ட் பாப்பாங்க, கல்யாணத்துக்குன்னு ட்ரெஸ் எடுக்க போறோம் பாத்துக்க. அவளை பயமுறுத்துவது போல் சொன்னான் அவன். அதற்கெல்லாம் அசருபவளா அவள். முடியாதுன்னா என்ன பண்ணுவ என்றாள் நக்கலாய் அவள். நானே வந்து கட்டி விடுவேன் என்றான் அவனும். சரி வா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். என்னடி நிஜமாதான் சொல்றியா என்றவனின் குரலில் அத்தனை ஆச்சரியம். ஆமா, உன்கிட்ட போய் நான் பொய் சொல்வனா? நம்புடா செல்லம். ஆனா என்ன, அத்தைக்கும் ஃபோன் பண்ணி உங்க அருமை மக எனக்கு புடவை கட்டிவிட்டே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாருத்த, அதனால நானும் வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான், வேறொன்னும் இல்ல. பாவனையாய் அவள் சொல்லி முடிக்க பாவமாய் விழித்து நின்றான் அவன். சரியான வில்லிடி நீ. இருந்துட்டு போறேன், இப்போ அதுவா முக்கியம்? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டினா போனை வைக்கிறது. அப்ப என்ன போனை வைடா வெண்ணன்னு சொல்ற, அப்படிதானே? அதேதான், போனை வைக்கிறியா என்றவள் அவனின் பதிலையும் எதிர்பாராமல் வைத்துவிட அவன்தான் போனில் தெரிந்த அவளின் உருவத்தோடு சண்டை பிடித்து கொண்டிருந்தான். இதழில் சின்ன முறுவலோடுதான். இவனுக்கும் இங்கே அதே முறுவல்தான். அதனோடே கைபேசியை சரிபார்க்க பல முறை கொடி அவளை அழைத்திருப்பது தெரிந்தது. இவள் இப்போது அழைக்க நீண்ட நேரமாக அழைப்பு சென்றதே தவிர எடுப்பார் யாருமில்லை. இன்னும் எழுந்திருக்க மாட்டாளோ என்ற எண்ணம் தோன்ற மீண்டும் சிறிது நேரம் கழித்து அழைக்கலாம் என விட்டுவிட்டாள். முல்ல. அதே நேரம் அவளின் அன்னை அவளை அழைக்கும் சத்தம் கேட்க, இதோ வரேம்மா என்று குரல் கொடுத்தவள் அருகில் இருந்த குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு அவள் வெளியே வர கையில் காஃபியோடு காட்டியிருந்தார் அவளின் அன்னை பார்வதி. அதான் நானே வரேன்னு சொன்னேன்லம்மா, நீங்க ஏன் கையில காஃபியை வச்சுக்கிட்டு தவா இருக்கீங்க? கொஞ்சமாய் மிரட்டும் தோணி இருந்தது அவளின் குரலில். இல்லமுல்ல, உன் பேச்சு சத்தம் கேட்டுச்சு, அதான் எழுந்து ரொம்ப நேரம் ஆகுதோன்னு எடுத்துட்டு வந்தேன் என்றார் பார்வதி. இந்த ஆதிதாமா புடவை எடுக்க புடவைதான் கட்டிட்டு வரணுமா, புதுசா ரூல்ஸ் போடுறான் என்றால் தாயின் கையில் இருந்த காஃபியை வாங்கி பருகியபடியே. மாப்பிளைய பேர் சொல்லி கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்றது? அவங்க வீட்டு ஆளுங்க முன்னாடி இப்படி பேசினா என்ன நினைப்பாங்க? இப்போது அதுதான் முக்கியம் என்பதைப் போல மிகவும் அழுத்தம் திருத்தமாக வினா தொடுத்தார் பார்வதி. அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே முல்லை காஃபியுடன் கூடத்திற்கு வந்துவிட்டாள். தந்தையிடமிருந்த செய்தித்தாளின் பாதி பக்கத்தை பிரித்து தன் பக்கம் வைத்துக்கொண்டு காஃபியை பருகியபடியே அந்த பக்கத்தில் இருந்ததை படிக்கத் தொடங்கியிருந்தாள் அவள். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க,
எனக்கென்னன்னு நீ இங்க வந்து பேப்பர் படிச்சா என்னடி அர்த்தம் என்றார் கோபமாய் பார்வதி. இதோட இதையே நீங்க 1000 தடவை சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். ஏமா அப்படி? ஆதி எனக்கு அப்படி கூப்பிட்டே பழகிட்டு, அவனே ஒன்னும் சொல்லல, அப்புறம் என்ன? சரிதானே, விடுவீங்களா என்றாள் அலட்சியமாய் முல்லை. மாப்பிள்ள ஒன்னும் சொல்ல மாட்டாருதான், ஆனா அவங்க வீட்டுல உள்ளவங்களும் அப்படியே இருப்பாங்களா? அதுவும் அவங்க அம்மாவுக்கு உன்னை கண்டாலே ஆக மாட்டேங்குது. சின்ன சின்ன விஷயத்திலயும் உன்கிட்ட என்ன குறை இருக்குன்னே பாக்குறாங்க. அதனாலதான் சொல்றேன் என்றார் பார்வதி. மா, நீங்க என்னம்மா சொல்றது? அத்தைக்கு என்ன பிடிக்கலதான். ஆதியோட பிடிவாதத்துலதான் இந்த கல்யாணமே நடக்குது. ஆனா என்கிட்ட கொஞ்ச நாள் பழகுனாங்கன்னா அத்தைக்கு என்ன கண்டிப்பா பிடிக்கும். நான் பிடிக்க வச்சிருவேன். அப்புறம் பாருங்க எங்க மாமியார் மருமக பாசத்தை பார்த்து பார்த்து மாமியாரும் மருமகனும் பொறாமையில பொசுங்க போறீங்க என தாயை சீண்டினாள் அவள். நீயும் மாமியாரும் கட்டிப்பிடிச்சு கூட உருளுங்களேன், எனக்கென்ன, பெருசா வந்துட்டா என்ன பொறாமையில பொசுக்க நொடித்து கொண்டார் பார்வதி. பாரு பாரு, பாருக்கு இப்பவே பொறாமை கங்கை நதியா பொங்கி பொங்கி வழியுது என அன்னையை சீண்டினாள் அவள். அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திணறியவர், ஏங்க பாருங்க இவ என்ன சொல்றான்னு என கணவரிடம் புகார் படிக்கத் தொடங்கியிருந்தார். என்னம்மா சொன்ன? அதுவரை செய்தியில் ஆழ்ந்திருந்தவர் நிமிர்ந்து பார்த்து மகளிடமே கேள்வி கேட்டார். நான் எதுவுமே சொல்லலையேப்பா என்றாள் மகள் அப்பாவியாய். அவரின் கைகளில் இருந்த செய்தித்தாளை வாங்கி பக்கத்தில் இருந்த மேசையில் வைத்தவள் அவர் மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொண்டாள். மெல்ல அவள் தலையை வருடி கொடுத்தபடியே மனைவியை பார்த்தார் அவர். அந்த பார்வைக்கு நீயேதான் சொல்லேன் என்பது பொருள். ஒன்னு சொல்லலையாமே. இவ மாமியார் இவ மேல பாசமா இருந்தா நான் பொறாமப்படுவேன்னு சொல்றாங்க. நான் என்ன அப்படியா என்றார் சிறு பிள்ளையாய். அதானே, நீ என்ன அப்படியா பாருமா? நானும் ஆதிக்கிட்ட பாசமா இருப்பேன்னு சொல்லிட்டு போயேன் என்றார் சின்ன சிரிப்போடு சிவம். அதானே, உங்க செல்ல பொண்ண ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டீங்களே என்றார் குறையாய் பார்வதி. என்னமோ எனக்கு மட்டும்தான் அவ செல்ல பொண்ணுங்கிற மாதிரி சொல்ற. உனக்கு வேணும்னா நீயே அவளை என்னன்னு கேளாம் மனைவியிடமே திருப்பினார் அவர். மா, புடவை கட்டுறதா வேண்டாமாங்கிறது தான் இப்போ டாபிக். நீங்க டாபிக்கை விட்டு வெளியில போறீங்க என்றாள் சினுங்களாய் மகள். அதே நேரம் அறையில் இருந்த அவளின் கைபேசியும் சினுங்க, அதே சினுங்களான பார்வையோடு கெஞ்சலாய் அன்னையை பார்த்தாள் அவள். ஒரு முறைப்போடு உள்ளே சென்று அதை எடுத்து வந்து கொடுத்தார் பார்வதி. அணைத்திருந்தது கொடியே. ஹலோ கொடி, திருப்பி கூப்பிட உனக்கு இவ்வளவு நேரமா? எதுக்குடி அத்தனை தடவை கால் பண்ணியிருந்த? ஹலோ கொடி, உன்னத்தான். கேக்குதா? ஹலோ ஹலோ கொடி, கொடி கேக்குதாடி? எடுத்ததும் இவள் படபடவென பொரிய எதிர்பக்கம் பெருத்த மௌனம். ஹலோ கொடி, லைன்ல இருக்கியா? எதையாவது பேசி தொலையேண்டி இவன் கத்தத் தொடங்கவும் குரலை சரி செய்தபடியே பேசத் தொடங்கினார் அவர். உள்ள நான் அப்பா பேசுறமா என்றவரின் குரல் அழுகையை அடக்கிக் கொண்டு ஒலித்தது. கொடி இல்ல என்றாள் கடின குரலில் அவள். கொடி, கொடிக்கு நம்ம கொடி என அதற்கு மேல் சொல்ல முடியாது அவர் வெடித்த அளவும் இவளுக்கு பயமாக்கிப் போனது. கொடிக்கு என்ன? கொடிக்கு ஒண்ணுமில்லதானே? கொடி நல்லா இருக்காதானே? நீங்க முதல்ல கொடியிட்ட போனை கொடுங்க. இதை சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே பெரிதும் கலங்கிப் போயிருந்தாள் அவள். அவளின் கலக்கம் அருகில் இருந்தவர்களையும் தொற்றிக்கொள்ள பயத்தோடு அவளை பார்த்திருந்தனர். கொடி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாமா சொல்லியபடியே எதிர்முனையில் அவர் வெடித்த அள இங்கே முல்லை மயங்கி சரிந்திருந்தாள். கதையோட அடுத்த அத்தியாயத்தை நாளைக்கு கேட்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையோட அடுத்தடுத்த பதிவுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இதுவரை என்னுடன் இணைந்திருந்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.